நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட ஒற்ற இரவிலே பேசவும் முடியுமா? நட்சத்திரத்தை பட்டம் பகலில பார்க்கவும் முடியுமா? அந்த கூட்டம் இல்லாம நாடக கலையை கொண்டு செல்ல முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? இளைஞர் வேதனை புரியுமா? நட்சத்திரத்தை பட்டம் பகலில பார்க்கவும் முடியுமா? உண்மையான காதலுக்கு கடைசி வர புரிவில்லையே, பொய்யான காதலுக்கு வாழ்த்தா எழுதுனவல்லையே. உண்மையான காதலுக்கு கடைசி வர புரிவில்லை, பொய்யான காதலுக்கு வாழ்த்தா எழுதுனவல்லையே. உன்னை பார்க்க வந்த நேரம் நொப்பங்கார இருந்தானே, என்ன செய்ய போறானோ? கம்பு கூட மசுரம் புடுங்க மாறானோ? நட்சத்திரந்த சுமைங்க பெரிய சுமைங்க என்ன செய்ய போறான்? இப்ப காலம் போன புறபோக்குல நம்ம நாடக கலையக பார்க்கணும். ஏன் நட்சத்திரந்த அத்தடியோ அப்படியோ அப்படியோ அத்தடியோ சின்னஞ்சிறிய நட்சத்திரந்த சின்னஞ்சிறிய வண்ண பறவைகள் பறக்கின்ற கருண நயல் நிதி. என் நட்சத்திரந்த பட்டம் பகலில் குச்சு குச்சு ரக்குமா என்ன வேணும்? குட ஜல்லி ரக்குமா பொண்ணு சமகொல்லி குவளை இந்த ஜாதி ஜனம் இந்த தொங்கலை குச்சு குச்சு ரக்குமா வரமான கொஞ்சம் பேச பொண்ணு ஒண்ணு தரமா? நட்சத்திரந்த பட்டம் பகலில் பார்க்கவும் முடியுமா? அந்த சூரியன் கூட மொட்டை இரவல பேசவும் முடியுமா? வானத்தில நிலவ வரும், வானாமதுல வையாத்து தண்ணி வரும். வானத்திலே நிலவு வரும், வையாத்து தண்ணி வரும். கொலையாத்துட்டான்டா. வானத்தில நிலவு வரும், வானாமதுல வையாத்து தண்ணி வரும். வாழ முழுவ சேர்ந்து வரும், பல விரிச்சா கூட வரும். சாதி தினம் பிரிச்சால் என்ன, ஜாதி மதம் வெறுத்தால் என்ன? நிலவா நான் வருவேன் இன்னொருத்தனோட படுத்துருடி நட்சத்திரத்தை அவன் நட்சத்திரத்தை பட்ட பகலிலே பார்க்கவும் முடியுமா? காசி வெட்டியா சூரியன் கூட ஒற்ற இரவிலே பேசவும் முடியுமா? சாதி மதம் இன்றி காதல் நெஞ்சங்களை பிரிக்கவும் முடியுமா? பிரிச்சா வேதனை தெரியுமா? எதுக்குத்தான் படுத்து கிடக்க? அதே வண்ணாம் பாரபட்டியா இல்லை நத்தம் பஸ் ஸ்டாண்டாடா? எழுப்பணுமா? கொஞ்சம் கிருமி தடவி விடுறேன். பேசத்தானே வந்தேன். மாநாடு மாதிரி இருந்துச்சடா. மழை பெஞ்சு காலையாக முளைச்ச மாதிரி கிடக்கு. இங்கே இருக்கிற பொம்பளையெல்லாம் ஒத்தையில் போய் பயந்துக்கிட்டா வேறு வெளியூராத்தா உள்ளூராத்தா? பாதி பொம்பளையை காணா 100 நாவலை படிச்சுல. எங்கள் ஊரில் நைட்டு தான் வைப்பாங்க 100 நாவல். நைட் ஷிஃப்ட்டில் வந்து ஈசை ஒடிக்கிறது. ஈசலா முதல்ல உண்மையிலேயே இயற்கையோடு நாடகம் ஆடினது இந்த வண்ணாம் பாரபட்டியில் தான். வேப்ப மரங்கள், குளிர்ச்சியான காற்றுகள். ஆனால் அந்த கருப்பெண்ணுக்கு இன்னைக்கு கண்ணு இல்லையே. ஒரு மழை அடித்தா நல்லா இருக்கும். ஐயா இருங்க, அவங்க உழப்பு நக்குது. பெட்ட தீட்டு ஓவர முடியாது முண்டை. சரி, அப்பயே நான் தான் ஆச்சுட்டேன். நீங்கள் இந்த வசனத்தையே பேசக்கூடாது, போகிறது நல்லது. ஐயா நீங்கள் 4 பேர் அங்கிட்டு போகையா. உண்மையிலேயே ஆத்தியார் 10 மணிக்கு உட்காந்தவர்.
ஏன்னா வயக்காடு அதிகம் கருதா இருக்கணும்ல. இப்படி உள்ள போயிட்டு வாங்க வாத்தியாரே. அருண் ஐஸ்கிரீம் ஓனர். இந்த எழுப்பி விட்டுறேன். கலைக்கண் நாரதர் வர்றாருன்னா களை எடுக்கிற வேலையை கூட போட்டுட்டு வருவாங்க ஆள். இப்போ நான் களை எடுக்கிற அளவுக்கு வந்துருச்சு. முத்தப்பா என்னை பாட்டு கேட்டது யாருப்பா? சரிப்பா சரிப்பா. முத்தப்பா செத்து போயிட்டாப்புல. முத்தப்பா அண்ணே மாதிரி ஒரு நாரதரை பார்க்கவே முடியாது. அதை கொண்டதே நாடகம் பார்க்க வந்த ஆளுகதான். அது பாட்டுக்கு முத்தப்பா அண்ணே பவுடர் போட்டு நடிக்க வர்றான். உள்ளே வந்தோடனே தலைவா என்ன தலைவா ஒரு மாதிரியா இருக்கியா? அது இல்லை ஒன்றும் கிடைக்கல. ஒரு ஆப்பு போடுவோமா? போட்டுட்டு மேடையில் படுத்துட்டு நாங்கள் கொண்டு போய் உள்ளே படுக்க போட்டு நான் பட்ட வாடு. சரியான திறமையான நாரதர் முத்தப்பா அண்ணே. நீங்கள் செல்லில் என்ன வேணாலும் கேட்கலாம், வந்துடும். முருகனுக்கு எத்தனை படை வேறுனா டுபுக்குன்னு வந்துடும். விநாயகருக்கு எத்தனை கொண்டாட்டினா வந்துடும். அன்றைய காலத்திலே மக்களுக்கு செய்திகளை பரப்பி கொண்டிருந்த ஒரே கலைஞன் நாடக கலைஞன் தான். இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்த கூட்டம் பூராமே அவ்வளோதான். ஆடலும் பாடலும் பார்க்குற கூட்டம் அற்புதமாக சென்று விட்டார்கள். நாளைக்கு இருக்கு நீங்கன்னு இருந்தா தானே. நாரதர் அப்படின்னா என்ன? நாவை ரதம் போல் செலுத்துவர் தான் நாரதர். பெண்கள் எல்லாம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். இந்த பெரும்பாலும் ஒரு தாருப்பாயில் 10 பொம்பளையால் தூங்கும், ஒரு பொம்பளை மட்டும் உட்காந்துருக்கும். அது யாருன்னா அந்த தாருப்பாய் ஓனர் தான் உட்காந்துக்கிறது. அது என்னென்னா இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுக்கு நம்ம சுருட்டிட்டு போவோம். பாதியில் எழுப்பி விட்டால் நாளை பின்ன குழம்பு தாளிக்க எண்ணெய் கொடுக்க மாட்டாளுகளே. அன்றைக்கி ஓம் வாயை விட்டு பண்ணிடி இன்னைக்கு எந்த வாயை வச்சுட்டு கேட்குறேன்னு சொல்லுவான்னு இந்த தார்பாய் ஓனர் மட்டும் தூங்காது. இவங்கெல்லாம் மாவளுக்கு எடுத்துகிட்டு படுத்துக்கிறாங்களா? இந்த ஒரு அண்ணன் மட்டும் காலை அடிச்சு முருகா உசுர் இருக்கிறான். இந்த ஐயா கொடுத்தாரு கலாம் சிக்கன் கடை பிராய்லராக சாஞ்சிட்டாரா? இவர் எதுக்குறாரு? சாமியாரை சந்திக்கிறேன், இருக்கிற 10 பேர்த்த விரட்டாமல் போக மாட்டேன். 5 மணிக்கெல்லாம் பிரம்ம முகூர்த்தம் சாமி சொன்னது மாதிரி 5 மணிக்கு மாலையை மாற்றிட்டு முடிச்சுடுவோம் சுப நேரத்தில். அதான் உண்மை. இது எதுக்கு போட்டுக்கிட்டு கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரா வீட்டு பாடம் முடிச்சு. இங்கே வர்றா ரிக்கா டான்ஸை நீங்க சொன்ன மாதிரி இந்த தார்பாய்க்கு சொந்தக்கார தாய் ஒருவேளை இந்த தாயாக இருக்குமோ? இந்த உலகத்தில் ஒரே ஒரு தாய் மட்டும் மிகப்பெரிய சிறப்பும் மிகப்பெரிய பெருமையும் அடைந்தாள். பாருங்க, எம்கேஆர் நிறைமாத கர்ப்பிணி, குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நெருங்குது. சரி, அந்த நேரத்தில் பாருங்க ஒரு ஜாதகம் கணிக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஓ வயிற்றுல இருந்து ஒரு குழந்தை இந்த பூமியிலே ஜனனமானால் இந்த நாடு அழியும். அது அப்படி இருந்த வேமா அதை பெருத்து விடுங்களேன். அந்த தாய் சொல்றா, எனக்கு ஒரு குழந்தை பிறந்து இந்த நாடு அழியணுமா? வேண்டாம், என்னை தலைகீழாக கட்டி தொங்க விடுங்கண்ணா. நீங்கள்லாம் ஒரு தாய், நெறிமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு தாயை கால் 2ஐயும் கட்டி தலைகீழாக தொங்க விட்டால் என்னத்தான் நடக்கும்? அந்த தாய் மட்டும் சொன்னான், நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த நாடு அழியக்கூடாதுங்கிற எண்ணம் அந்த தாய்க்கு இருந்தது. தலைகளாக கட்டி தொங்க விட்டார்கள். காலம் கடந்தது, கட்ட அவிழ்க்கப்பட்டது, குழந்தை பிறந்தது. தாய் செத்தால் குழந்தை உயிராக பிறந்தது வந்தான் செங்கன் சோழன். இந்த சோழ நாட்டுக்கு மிகப்பெரிய அற்புத பெருமை. அதைத்தான் சொன்ன, திங்கிற சோத்துல கல்லெடுக்க முடியாதவன் சொக்கநாதர் கோவில்ல சொரித்தவளையை கண்டுபிடிச்சானா. நீங்க ஒரு பாட்டு ஒன்று அற்புதமா சொன்னீங்க. வானத்துல நிலவு வரும், வைகை ஆற்றில் தண்ணி வரும். சித்திரை மாதம் இந்த வைகை ஆற்றுல போய், அதுவும் மானாமதுரை அந்த ஆற்றுல போய் குடும்பத்தோடு உட்காந்து இந்த நிலாச்சோறு சாப்பிட்ட அந்த நிகழ்வுகளையெல்லாம் மறக்க முடியுமா? இப்போ யாரும் உட்கார முடியாது. ஏன்? உரம் குடிச்சு விட்டு பாட்டில் உடச்சிட்டு போயிடுறாங்க. பாத்தியா? அதே உண்மை. என்ன அநியாயம், என்ன அக்கிரமம், இதெல்லாம் யாரு கேட்பா? கேட்கவே முடியாது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் எவ்வளவோ நிகழ்வுகள் அற்புதமாக பெருமையாக நடந்து முடிஞ்சிருந்தா கூட நான் யார் தெரியுமா? நீங்க இவர் தானே? இவர் விஸ்வாமித்திரர். அவர் இல்லைங்க. அவர் இருந்திருந்தா நேரம் 2 புள்ளியை கூப்பிட்டு விட்டு நடனமாட சொல்லியிருப்பாரு.
யாரு? இவர்தான் ஆடல் பாடல் மிரட்டல் பாய்ஸ் ஓனர். ஓ, ஆடலும் பாடலும் மிரட்டல் பாய்ஸ் ஓனரா? இந்த மேடையிலேருந்து நெறிஞ்சு முள்ளு கொடுக்கான்னு பார்க்க வந்திருக்காரு என் முண்டை. இதுல இருந்து இவ்வளவு தூரத்திலையா? ஆமா தம்பி, மிரட்டல் பாய்ஸ் ஓனர். நல்லா இருக்கீங்களா? தம்பி உடையான் படை. ஏங்க மண்டே ஆட்டுறான்னு நினைக்காதீங்க. அம்புட்டு அறிவையும் சமக்க முடியாம தலை ஆடுது. ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்படி வாங்க தம்பி. தம்பி உடையான் படைக்கஞ்சான் சபேஷ். அப்படி சொல்லியா? அதே அவர் சொல்லிட்டாருல்ல, 1.5 பொடி எண்ணெய் தேய்ச்சி வர்ற மசுன்னு நீ வாயா. கேள்வி தலையில ரோமுங்கிற முடி வளரணும். ஆமாங்க. ஏன் பெண்கள் அன்னைக்கு கூந்தல் வளர்த்தாங்க, வளர்த்தாங்கல்ல. ஆம்பளைங்களும் கூந்தல் வளர்த்தாங்க, இருந்தது. அதனாலதான் அன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்க மாதிரியே கொண்டு போனாங்க, ஜடாமகுடம் அணிந்திருந்தார்கள். ஆமாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன் உங்ககிட்ட? என்ன கேக்குறீங்க? ஜடாமகுடம்னா தலைக்கு மேல போடுறது தானே? ஆமா. தலைக்கு மேல கொண்டு போட்டவே பல பேர் இருக்காங்கல்ல. அதுவும் இந்த மதுரைக்குள்ள மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன? இந்த மதுரை மதியே காவல் காக்கிற தெய்வம் எதுன்னு கேட்டா ஆத்தா மீனாட்சி. ஆமா. மீனை போல ஆட்சி செய்யறாளாம். அவ மாதிரி ஆட்சி செய்ய உலகத்துல யாருனாலையுமே முடியவே முடியாது. அதனாலதான் 8 மாசம் அம்மாவுடைய ஆட்சி, 4 மாசம் ஐயாவுடைய ஆட்சி. ஆட்சியை மாறி 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 இந்த உலகத்தெல்லாம் ஆட்சி வருகின்றார்கள் அவங்க. எனக்கு என்ன சந்தேகம்? இந்த மதுரையில ஓடுற நதி எது தெரியுமா? எதுங்க? மதுரையிலே ஓடக்கூடிய நதிகளிலே பல வகை நதி உண்டு. தம்பி அப்படியே ஈரக்குள்ள அந்த மதுரையில ஓடுறதே ஒரு நதி. பல நதிகள் உண்டுன்னா தம்பி நக்கல் மயிர் பண்ணாதீங்க. சொல்லுங்க தம்பி, மதுரையிலே ஓடக்கூடிய நதிக்கு என்ன பெயர் தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரு? பச்சை தண்ணி. வெயில் அடிச்சா சுடு தண்ணி. ஓ, பச்சை தண்ணி. சரி, அந்த தண்ணி நிறம் பச்சையா? தண்ணி நிறம் பச்சை இல்ல, தண்ணி நிறம் செங்கல் கலர். அப்புறம் ஏன் தண்ணிக்கு பச்சை தண்ணின்னு ஒரு பேரு? பச்சை தண்ணின்னு எதற்காக வந்தது என்றால், அப்படி சொல்லுங்க, அதுலயே அந்த தண்ணியிலே பசுமையான அந்த புற்கள் முளைத்திருந்தால் அதற்கு பேர் பச்சை தண்ணி. தம்பி நீ போறது நல்லது, மேலூர்ல உன்னை கொண்டே விடுவேன். பேசுறாலையும் போயிட்டாரு. ஆமா இல்ல இருங்க, அவன் சொன்னது எனக்கு எரிச்ச மாதிரி தானே இருக்கு. காவேரியில ஓடும் போது புல்லு இருக்கு, பச்சை தண்ணி. ஆமா, தொட்டிலே ஓடிக்கிட்டு இருக்கு, அதுவும் பச்சை தண்ணி தானப்பா. அப்ப சிமெண்ட் ஓடுறதுனால சிமெண்ட் தண்ணியா? இல்லைங்க, இன்னைக்கும் நம்ம தண்ணி குடிக்கிறோம்ல, அந்த தண்ணி எப்படி அண்ணாந்தான் குடிக்கிறோம். ஆமா, ஏன் தெரியுமா அண்ணாந்த தண்ணியை குடிக்கிறோம்? வேற எவனும் புடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைங்க, என் தாகத்தை தீர்த்த எனக்கு தண்ணி தந்த இறைவா நீ. இது யாராவது? பொள்ளாச்சிக்கு வேலைக்கு போறாரு. பொள்ளாச்சிக்கு வேலையா? பொள்ளாச்சியில் அப்படி என்ன வேலைக்கு போறாரு இந்த பிள்ளை? கருது வண்டி கிரிசி அடிக்க. ஓ, அந்த வண்டிக்கு அடிக்கிறதுக்கா? எங்க அண்ணன் தாங்க அவரு. இருங்க கையில பை, பின்னாடி ஒரு பை. இல்ல அவன் என்ன முடிவுக்கு வர்றான்னு. ஏன்னா அன்னைக்கெல்லாம் அம்மா கன்னத்துல மை போட்டு வச்சா, இந்த தம்பி என்ன போட்டு வச்சிருக்குன்னு தெரியலையேப்பா. தம்பி என்னப்பா இந்த பைய அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு வந்திருக்கியா, இல்ல அவர்கிட்ட இருக்க பையன் எடுத்துட்டு போலான்னு வந்தியா? நடந்து போறதுக்குள்ளே வளகாப்பு நடத்தினவன் போல பிள்ளை வச்சிருவான். ஆஹா, பாடா இப்படி ஒரு கூட்டங்கள். ஆமா, ரொம்ப மக்களை தூங்குற நேரத்திலே எப்படியாவது சிரிக்க வைக்கணும் கெட்ட போட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதடான்னு. ஆமாங்கய்யா. ஆமா, மனுஷன் சிரிச்சு வாழ்ந்தா நோய் இல்லாம வாழலாங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கிறது. அதனாலதான் உலகமெல்லாம் சுத்த வேணாம், உலகமெல்லாம் சுத்தக்கூடிய நீங்க சொன்னீங்க பத்தியலா ஆதி நாராயணன். ஆமா, வரிசையூர் பழனியப்பன் ஐயா. அதுக்கு அடுத்து ராஜாக்கூர் அஞ்சரக்கட்ட ஆறுமுகம். நான் முத எனக்கு பாடம் எங்க வாத்தியார் எழுதி நான் பாட. என்னடா கிட்ட ஒருத்த இது யார் யாது? கரண்ட் புள்ள குறிக்கிறாள். ஓ வாயா, ₹1 தொலைச்சு விட்டேன். ₹1 தொலைச்சிட்டான. ஆசீர்வாதம் நல்லா எங்க பெரியப்பா மையன் லூசு நாரதர் மகரிஷி. நானும் மகர ராசி தான். எப்படி இருக்கு இந்த 7.5 சனிலாம் எனக்கு? டேய் இல்லடா, அவர் ஒரு நியாயமா தான் கேட்டாரு. நீங்க மகரிஷிங்களே, நான் மகர ராசி ஆச்சே. இந்த மகர ராசி. ஆமா பாருங்க, ஒரு நாள் நல்லா நகைச்சுவை பண்ணேன். இப்பெல்லாம் அப்படி பாடத்தை வாங்கின உடனே மதுரையில் அப்போ சுண்ணாம்பு காரத்தில் தான் சங்கம் இருந்துச்சு, பக்கத்தில் மாடியில் தான் அவர் இருந்தார்.
அவர் வீட்டில் போய் இருந்து நான் அவர்கிட்ட பாடங்கள் சங்கத்தை ஒட்டிலே மாடி அவர்கிட்ட பாடங்களை கற்றுக்கிட்ட அந்த அனுபவம். ஆமாம் அப்போ ஆமாம் அவர்கிட்ட தான் நம்ம அந்த மூக்கு புடப்பு அந்த சுறுசுறுப்பு. அவர் மேடையில் நிற்கிற வரைக்கும் சொல்லுவோம் 5:30 கட்டையில் அப்படி பாடுற பொழுது அந்த சுறுசுறுப்பை நான் கற்றுக்கிட்டது அன்னை ஆரம்பத்துக்கிட்ட. மேடையில் ஒரு வசனத்தை இப்படித்தான் பேசணுங்கிறத கற்றுக்கிட்டது முத்தப்பா கிட்ட. ஆனால் இந்த பேச்சோட இந்த நடிப்பையும் அந்த நளினத்தையும் கற்றுக்கிட்டது எங்கள் ஐயா வரிச்சூர் பழனியப்பங்கிட்ட. அதனால தான் அவர் ஊருக்கு நாடகத்துக்கு போகிறோம். ஒரு நேரம் நீங்கள் ஆடும்போது கவனிப்பேன், வரிச்சூர் பழனியப்ப தாத்தா தான் ஆடுவார். அந்த சுறுசுறுப்பு அப்படி இருக்குன்னு இல்லையா? சும்மா வந்து என்னத்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய சிறப்பு. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் வாழ்ந்த இந்த கலை உலகம் இன்னைக்கு நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். பெரிய விஷயம் நிற்க இல்லையா? மிக சிறப்பு, ரொம்ப அற்புதம், அழகு, பெருமை இருந்தாலும் கூட இடத்துல நான் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உலகமெல்லாம் சுற்றி வருகின்ற பொழுது ஆகாய மார்க்க அற்புதமான ஒரு கணம் கேட்டது. ஆலோலம் ஷோ சத்தம். என் தங்கச்சி போய் அந்த பிஸ்கட் சாப்பிட, அப்பா வரேன், போ பிஸ்கட். எத்தனை நாடகம் பார்த்துருப்பியா? நான் பயந்தது இல்லையா? இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுதாயா எனக்கு பயமாவே இருக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னு வாத்தியார் நானே கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, அது புரட்டா சாப்பிட்டனால செமிக்கல. இந்த பையன் வர்றாரு, இந்த பையன் இந்த இதுக்கு சம்பந்தம் இருக்கா? அவனு என் தம்பி தான். இன்னைக்கு காசி முகூர்த்தல அவன் வரணும்னு நான் பயந்தோனே. சந்தோஷம் சாமி. என் தங்கச்சி வள்ளி இங்கே இருக்கிறது. தோழி புள்ள இருக்கு. தோழி இருக்கு. அழைத்து வருகிறேன். இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. தில்லான பாட்டுக்கு ஆட வந்திருக்காரு. வாங்கடா வாங்க. இதுல இல்லங்க, இப்பதாங்க ஒரு நிறைவு நான் கண்டுபிடிச்சேன். கேளுங்க. இப்படி வாங்க. தசரதனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. 4 புள்ள பிறந்துச்சு. மூத்தவன் பேரு ராமன். நீங்க ராமே மாதிரி. அடுத்து தம்பி லட்சுமணன் மாதிரி. அடுத்து பரதன் மாதிரி. இவன் தாங்க சத்ருக்கண்ணன். இந்த ராமாயணத்தில் எப்படி 4 பேரோ அது போல உங்க நாடகத்துல ஐயா பேர் நல்ல கண்ணு. யாரு பேரா? நல்ல கண்ணு பேரு. அப்படியா? இருக்கட்டும். பாவம். பால் கூட கொடுத்தீங்களா? இல்ல பிள்ளைக்கு பால். அது பால் சாப்பிட மாட்டாரு. வேற பீப்பு சாப்பிட. அப்புறம் கடிச்சு விடுறாரு. அத அப்படியா? அந்த வாய் கடிச்சு வாய் அப்படித்தானே இருக்குது. ஆமா. ரொம்ப சந்தோஷங்க. உங்க 4 பேரும் சந்திச்சதுல நன்றி. 4 பேர் போன பாதையில் போகணும்டாங்கிறேன். 4 பேர் போட்ட அளவிற்கு ஒரு மனிதன் வாழணும்டாங்க. சரி சாமி. உங்க 4 பேரும் எப்பவுமே இது போல சிறப்பா நம்மளாம் சந்தோஷமா இருக்கணும். அடுத்து வச்சுக்குவோம். உள்ள இருக்கவங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்க பாப்போம். அப்படி கூட்டோன்னா வேன் டிரைவர் வருவானே. உள்ளதே தம்பி வீரத்தேவா. அண்ணா. தம்பி கிள்ளி வளவா. சொல்லுங்கள் அண்ணா. சித்தப்பு திருப்புவன சேங்க சித்தப்பா. ஒரு நாளும் இல்லாத நெத்திரையும் ஒரு நாளும் இல்லாத இதய கனப்பும் தடுமமும் வாட்டி வதைக்கிறது. தம்பி அண்ணா, எத்தனையோ சாமிகள் வந்தார்கள், தினசரி நாம் சந்தித்தோம். உண்மைதான் அண்ணா. நீ இப்படி பேசாத தம்பி, நான் அரைஞ்சு பெரிய குரண்டி மாறினாடு. நாம் எத்தனையோ சாமிகளை சந்தித்தோம். ஒரு சில சாமிகள்லாம் விளையாட்டாக பேசுவார்கள், நம்ம நகைச்சுவை பருப்பு வெந்துவிடும். ஆனால் இப்போ வந்த சாமி எங்கட முகடா கேட்டதுனால் நாம் அனைவரும் திகிலடித்து நின்று விட்டோம். எனக்கும் அப்படித்தானே இருக்கிறது அண்ணா. நீ அண்ணா என்ன சொல்லாத பாப்பா, இவனை அரைஞ்சு விடுவேன். அதனால எப்படி தெரியுமா? ஐயா மகிழ்ச்சிட்ட ஆள் இருக்கீங்களா? கொஞ்சம் எக்க வைங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி பாண்டியர்களே இன்று விரிந்தோமட என்ன செய்வேன், இன்று விரிந்தோமட என்ன செய்வேன், நமக்கு அகர கலங்கள் வந்ததின தம்பிகளா. தம்பி இது இப்போ செய்யக்கூடாது. 5:30 நமக்கு அகர கலங்கள் வந்ததின இந்த நிலை வந்தது என்ன செய்வேன், கூட பிறந்திட்ட எப்பிறவி
தம்பிகளா பாண்டியர்களே கூட்டு கிளி போல வந்தமடா குறிஞ்சி நாட்டுனுடைய தம்பி பம்பார வாங்க போறானடா ரமேஷ் காந்த் நடிப்பு ஓவர் நாம காட வேட்டைக்கு சென்றுட்டாலும் கை கொடுத்து செல்வோமடா அண்ணன் தம்பி பச்சை வேட்டைக்கு சென்றுட்டாலும் தம்பி அண்ணா பச்சி வேட்டைக்கு சென்றுட்டாலும் பரபரப்பா செல்வோமடா நாள் வருமே தம்பி அண்ணா தம்பி என்ன பெரியப்பா ஆயிருக்க போறாங்க தம்பி அண்ணா அந்த பெண்ணையும் தங்கச்சி வள்ளியும் அழைத்து சாமியிடம் ஆசீர்வாதம் வாங்கி விட்டு பிறகு நீ வீட்டுக்கு வா. கண்டிப்பாக அது வரைக்கும் நான் லோகிதாசனை பார்த்துக் கொள்கிறேன். தூக்கங்கட்டா தண்டிகள்ல எல்லாலங்கடி எலாலோ தொலைதோறும் போக வேணும் எலாலங்கடி எல ஏக்க ஏக்க அரியரங்க கண்ணே கண்ணே வெள்ளையம்மா நானும் பிறந்தது ராமநாடு நானும் பிறந்தது ராமநாடு 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 சாமி பிறந்தது வல்லநாடு சாமி பிறந்தது வல்லநாடு வல்லநாடு கண்ணே இங்க போய் எது கூப்பிட்டீங்க நம்ம இடத்துக்கு அம்மா வர்றாங்க அம்மா கூப்பிடுவோம் தங்கச்சி ஓடியாத்தா வள்ளிக்கண்ணு